திமுக தமிழ்நாட்டை நாசமாக்கிட்டாங்க. இந்த கொடூரமான திமுக ஆட்சியை அகற்றணும் அப்படின்னு சொல்லி அன்புமணி சொல்லியிருக்காரு. இதை மக்கள் எப்படி பார்க்குறாங்க? திமுக தமிழ்நாட்டை நாசமாக்கிருச்சா அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம் வாங்க. தமிழ்நாடு நாசம் ஆகலைன்னு சொல்லி அவர் வருத்தப்படுறாரு. நாசமாக இருந்தால் அவங்களுக்கு ஒரு கலை இருக்கும். அன்புமணி எந்த ஒரு இதையும் மற்ற ஒன்றிய அரசில் இருக்கிற அந்த டப்பாயிஞ்சி நடக்கிற மாநிலத்தில் நடக்கிற நிகழ்வுகளை எதையாவது கண்டித்து இது வரைக்கும் அறிக்கை விட்டுருக்காரா? மணிப்பூராக இருந்தாலும் சரி, உத்தரப்பிரதேசத்தில் இருந்தாலும் சரி, பீகாரில் இருந்தால் அவங்க எவ்வளோ கொடுமைகள் நடந்திருக்கு, அந்த கொடுமைகளை எடுத்து என்னைக்காவது பேசியிருக்காரா? சிறப்பாக நடைபெறுகின்ற ஒரு இதை குறை சொல்லணும்னா அவங்களுக்கு அரசியல் ஃபேஸ் இல்லை, ஃபேஸை ஏதாவது ஒரு கட்டமைக்கிறாங்க, அப்படி தான் புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. அன்புமணி சொல்கிற மாதிரிலாம் அப்படி ஒன்றும் இங்கே தமிழ்நாட்டில் இல்லை. தமிழ்நாடு நல்லா முன்னேறி கொண்டு இருக்குது, அவ்வளோதான் சொல்ல முடியும். அவர்களுக்கு வேறு வழி இல்லை, ஏதாவது குறை சொல்லணும், அதுக்காக குறை சொல்லி கொண்டு இருக்கிறார்கள், அவ்வளோதான். கலைஞருடைய தயவுல தான் அன்புமணி மந்திரி ஆனார், புரியுதுங்களா? அவருடைய நண்பருக்கு எம்பி சீட் வாங்கி கொடுத்தாங்க. கட்சிக்கும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் சம்மந்தமே இல்லை. அவர் கூட படித்த பையன்ற ஒரே காரணத்துக்காக அன்புமணியுடைய நண்பருக்கு செந்தில்னு சொல்லிட்டு அவருக்கு சீட்டு வாங்கி கொடுத்தாங்க. அவருடைய தயவுல தான், கலைஞருடைய தயவுல தான் அன்புமணிக்கு அந்த சீட்டம் கிடைச்சிது. அவர் மேலே ஏதோ ஒரு வழக்கு இருக்குது, அதனால் அவர் தப்பிச்சு பார்க்கணும்னு சொல்லிட்டு பிஜேபி கூட போய் கூட்டணி வச்சுருக்கார். அந்த மாதிரி கூட்டணி வச்ச வைகோ முதற்கொண்டு, அதே மாதிரி விஜயகாந்த் தேமுதிக தவறி போய் தோற்று போய் தான் வந்தாங்க. அதனால் அன்புமணியுடைய பேச்சை பெருசாக எடுத்துக்க தேவையில்லை. அவர் துரோகம் பண்ணுறார். ஏற்கனவே இந்த கூட்டணி கட்சிக்கும் திமுகவுக்கும் துரோகம் பண்ணான்னு தான் நான் சொல்கிறேன். மற்றபடி அன்புமணிய பேச்சு பெருசாக எடுத்துக்க தேவையில்லை. ஃபர்ஸ்ட் அவங்க அப்பாவுக்கு நாசமாக்காமல் இருந்தால் போதும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் அவங்க அப்பாட்டே அவர் ஒழுங்கா இல்லை. அவர் தமிழ்நாடை பற்றி கவலைப்படுறாரு, குடும்பத்தை பற்றி கவலைப்பட்டுமே. தமிழ்நாடு நாசமாக போச்சு, ஏதாவது என்ன காரணத்தா நாசமாக போயிடுச்சு அவர் எதுவுமே சொல்லலையே. மொட்டையாக நாசமாக போச்சுன்னா யார் என்ன வேணாலும் சொல்லாம. திமுக மட்டும் தான் மது வித்தாங்கன்னு சொல்கிறாரோ? அப்படிலாம் கிடையாது. மதுனால மட்டும் தான் நாசமாக இருக்கா அண்ணா. அவங்க சாதின்றது ஒன்று நாசமாக்குற காரணம் தானே. சாதின்னு ஒரு நாசம், அதுக்கு மேலேயே ஒரு கொலை நடக்க போகுது. ஸோ அதனால இது மட்டும் தான் நாசமாகலாம், காரணம்லாம் கிடையாது. அவங்கவுங்க செல்ஃப் கண்டிஷன்றது, செல்ஃபாக ஒரு ரெஸ்பெக்ட் தான் நாசமாக ஆகலை பிரதர். சும்மா நம்மளா சொல்லிக்கிற வேண்டியதுதான், நாசமாயிருச்சு சொல்லிக்கிற வேண்டியது. நாசமாலாம் ஆகலாம், நல்லா தான் இருக்காங்க தமிழ்நாட்டில் எல்லாருமே. இங்கே ஐயோ சார், அவர் ஒரு காமெடி பீஸு சார். அவர் நாங்கள் இதாகவே அவர் ஒரு அரசியல்வாதியாகவே எடுக்கலை சார். அவங்க குடும்பத்தில் என்னென்ன பிரச்சனைக்குன்னு மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க சார். சார் அவரை வளர்த்து விட்டது, அவரை இது பண்ணது ஐயா ராமதாஸ் மருத்துவர் ஐயா. அவங்க தகப்பனை அவங்க தகப்பனே பேட்டி கொடுத்தாரு சார். பாட்டலால் என்ன அடித்தார். அவங்க அம்மா தடுக்கலைன்னு சொன்னால் நான் ஜஸ்ட் மிஸ்ன்னு சொல்லிக்கிறார். இவருடைய ஸ்டேட்மெண்ட்டு, தகப்பனே தன் பிள்ளைய தனையன ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும்போது இதுக்கு ஸ்டாலின் கொடுக்கவே தேவையில்லை. இதுக்கு மேலே நான் இதுக்கு அவருக்கு பதிலே சொல்ல தேவையில்லை. தன் பெத்த தகப்பனை தன் மகனை பற்றி நான் இவரை தவறான வழி நடத்திட்டேன், நான் இவருக்கு பதவி வாங்கி கொடுத்தது தான் நான் செஞ்ச பெரிய தவறுன்றார். யார் சொன்னால்? இவனை மத்திய அமைச்சராக்கி இவரை அழகு பார்த்தது நான் செஞ்ச பெரிய தவறுன்னு சொந்த தகப்பனே ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாரு. இதுக்கு மேலே ஸ்டாலின் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணுமா? பன்ருட்டி பார்த்துக்கிங்களா? பன்ருட்டி ஒரு காலத்தில் எப்போ பார்த்தாலும் சாராய சாவு 100 பேர் 200 பேர் சாவாங்க. இது யாருன்னா ஒயின் ஷாப் போனா ராமதாஸ் அன்புமணி ஆளுங்களுக்கு சாராயம் காய்ச்சலாம் அவங்க. ஏன்னா அவங்க அந்த மாதிரி காய்ச்சி பழக்கப்பட்டு வந்தவங்க. அதனால இது மூட்டாங்கன்னா அவங்க முதல்ல இந்த கல்ச்சரை கொண்டு வந்ததே அன்புமணி தான். அன்புமணி ஆளுங்க தான் சாராயத்தை காய்ச்சறது, சாராயத்தினால சாவுறது, அதெல்லாம் பார்த்து தானே ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு அவரு சொல்றாரு, ஏன் இதே போதும் இல்லை, அமித்ஷா கிட்ட போய் சொல்லுங்களேன், அதானி கிட்ட போய் கேளுங்களேன். உங்க ஆர்பார் தானே, உங்க ஆர்பார்ல தானே இது கஞ்சாலாம் வந்துக்குதுன்னாங்க, எத்தனோ டன்னு வந்ததுன்னாங்க. அப்புறம் போய் பார்த்தா அந்த எதுவுமே காணும், மாயமாய் போச்சு. இன்னைக்கு போதைப்பொருள் வர்றது பிஜேபியுடைய ஆதரவு பெற்ற அதானி ஆர்பார்ல இருந்தா எல்லா இடத்துக்கும் வருது. அதுதான். ஆனா தமிழ்நாட்டில் போதைப்பொருள் கிடையாது. ஆனா இவர் சொல்ற அத்தனை ஸ்டேட்மெண்ட்டும் பிஜேபிக்கு பொருந்தும். ஆனா அதை மாற்றி சொல்றாரு. காரணம் எம்பி சீட்டு குத்துட்டாங்க, அதனால மாற்றி சொல்றாரு. அதாவது அன்புமணிக்கு ராமதாஸே நாசமாயிட்டாங்க. 2 பேருமே அப்பன் பிள்ளைக்குள்ள முதல்ல பிரச்சனை. முதல்ல உன் வீட்டில் உன்னோட பிரச்சனை பாரு. நீங்க இப்போ எப்படி இப்போ விஜய் சொல்றாங்க உன் வீட்டு குடும்ப பிரச்சனை பாரு அப்படிங்கிறாங்க. விஜய் இப்போ சந்திக்க வந்திருக்குல்ல, அது மாதிரி உன் குடும்ப பிரச்சனை பாரு. நீ எப்பவுமே அடுத்தது நோண்டுறது முன்னால உன் குடும்ப பிரச்சனை பார்க்கணும். உன் குடும்ப பிரச்சனை. இப்போ இந்த ட்ரம்ப் அடுத்த பிரச்சனையை நோண்டிகிட்டே இருக்கிறது ட்ரம்ப். அதுக்கு சொல்கிறேன், ஆடுறா ராமான்னு சொல்லிட்டு
இவன் வந்து இவரை இதுன்றாங்க யார் மோடி அவன் ஆடுறான். அது மாதிரி மோடி இவங்களே ஆடுறாம இவங்களை சுற்றிட்டு இருக்கிறாங்க. நம்ம பிரச்சனை பார்க்கணும், நம்ம குடும்ப பிரச்சனை பார்க்கணும். அப்போ தான் அடுத்த இவர் அப்பா அம்மாவுக்குள்ளே பிரச்சனையாம. நீங்கள் என்ன கேட்டீங்க? இப்போ அன்புமணி தன்னோட குடும்ப பிரச்சனையே முதல்ல பார்க்கறது தீராம அடுத்ததுல போய் இவர் கிளீன் பண்ணுறாராமா. இவங்க நாசமாக இருக்குது இப்போ அவங்க குடும்பம், அவங்களுடைய இது அப்பம் புள்ள இல்லை. அவர் ஒரு கட்சி, இவர் ஒரு கட்சி, அவர் மருமக ஒரு கட்சி, ஒரு எல்லாம் நெல்லிக்காய் மூட்டையை அவுத்து கொட்டின மாதிரி போயிட்டு இருக்குது. நெல்லிக்காய் மூட்டையை அவுத்து கொட்டின மாதிரி இதை முதல்ல சரி பண்ணுறதுக்கு இது இல்லை, சரியில்லை, துப்பு இல்லை. இவங்க வந்து இது சரியில்லை, அது சரியில்லை. இது எப்படி தெரியுமா? ஆட தெரியாதோ மேடை கோணைன்னு சொல்லுவாங்க. சி டசன்ட் நோ ஹவ் டு டான்ஸ், ஸ்டேஜ் வாஸ் நாட் குட்பாங்க. அவங்களுடைய கட்சியிலேயே அவங்க மேலே நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிட்டு தான் இப்போ 2 கோஷ்டி ஆயிடுச்சு. ஒன்று டாக்டர் ராமதாஸ் கோஷ்டி, ஒன்று அன்புமணி கோஷ்டின்னு சொல்லிட்டு. அதனால வட மாவட்டங்களில் தவிர மற்ற இடத்துலலாம் இப்போ சொல்லிக்கிற மாதிரி இல்லை, வட மாவட்டத்தில் கூட சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. ஏன்னு கேட்டால் என்டிஏவுடைய கூட்டணியில் வந்து பெரும்பாலும் வந்து சில பேர் வந்து விரும்பாத கூட்டணி அது. லாஸ்ட் டைமே விரும்பலைன்னு சொல்லிட்டு தான் நிறைய இடத்துல அவங்க தோற்று போயிட்டாங்க. அதனால என்டிஏ வந்து பெருசாக எடுத்துக்க தேவையில்லை. அன்புமணி சொல்கிறாருன்றதுக்காக அன்புமணி மேலே நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிட்டு அவங்களுக்கே தெரியும். அது சும்மா கூட்டணி வச்சுருக்காங்க. மற்றபடி ஜிகே வாசன் பாய் சேர்ந்துருக்கிறாரு, அதுலேயும் ஒன்றும் லாபம் கிடையாது. அவங்களுக்கு தான் லாபம், என்டிஏக்கு தான் லாபமே தவிர மாநிலத்தில் இருக்கிற கட்சிக்கோ மற்றவங்களுக்கு எந்த விதமான லாபமாக இல்லை. எவிடன்ஸை காட்டணுமா சார்? எவிடன்ஸை காட்ட சொல்லுங்கள். சும்மா அறிக்கை விட்டேன்னா என்ன? இரும்பு கரங்கொண்டு ஒடுக்கிக்கிறாங்களா சார்? முன்னால் மாதிரி இப்போ மது போதை இருக்குதா சொல்லுங்கள் சார். வட மாநிலத்தில் ஒரு சட்டசபையில், இதே உங்களுடைய பத்திரிகை மூலமாக தான் பார்த்தேன், ஒரு எம்எல்ஏ ஒரு ஹான்ஸ் எடுத்து வாய்க்குள்ளே வைக்கிறார் சார் சட்டசபையிலேயே. நம்ம சட்டசபையில் அப்படி யாராவது பண்ணுறாங்களா? அவங்க நாகரிகமும் நம்ம நாகரிகமும் பக்கத்துலேயே வராது சார். இவர் வட மாநிலத்தில் கொஞ்சம் போய் ஒரு சுற்றுலா போக சொல்லுங்கள் சார். உத்தரப்பிரதேசத்துலேயோ பீகார்லேயோ பிஜேபி ஆளக்கூடிய, இவங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய பிஜேபி ஆளக்கூடிய உத்தரப்பிரதேசமும் பீகார்லேயும் இவரை ஒரு சுற்றுலா போக சொல்லுங்கள் தயவுசெய்து. அங்கே போனால் தெரியும் இங்கே எப்படி போதை பழக்கம் இருக்குதா, அங்கே அதிகமாக இருக்குதான்ட்டு. அவங்களுடைய கூட்டணி கட்சி சரி பண்ண சொல்லுங்கள் சார், அது சிறப்பாக இருக்கும். அதனால் இதெல்லாம் சும்மா வந்து அரசியல் லாபத்துக்காக வேண்டி பேசுகிறது சார். நேற்று வரைக்கும் அவர் இங்கே கூட்டணி இல்லை, அவர் இவ்வளோ பேசல. இப்போ கூட்டணி வந்ததுனால பேசுகிறார் சார். அவர்லாம் வந்து ஒரு காமெடி பீஸாக தான் எடுக்கணும், அவ்வளோதான் சொல்ல முடியும். கலைஞருடைய தயவுல தான் அன்புமணி மந்திரி ஆனார், புரியுதுங்களா? அவருடைய நண்பருக்கு எம்பி சீட் வாங்கி கொடுத்தாங்க. கட்சிக்கும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் சம்மந்தமே இல்லை. அவர் கூட படித்த பையன்ற ஒரே காரணத்துக்காக அன்புமணியுடைய நண்பருக்கு செந்தில்னு சொல்லிட்டு அவருக்கு சீட்டு வாங்கி கொடுத்தாங்க. அவருடைய தயவுல தான், கலைஞருடைய தயவுல தான் அன்புமணிக்கு அந்த சீட்டம் கிடைச்சிது. அவர் மேலே ஏதோ ஒரு வழக்கு இருக்குது, அதனால அவர் தப்பிச்சு பார்க்கணும்னு சொல்லிட்டு பிஜேபி கூட போய் கூட்டணி வச்சிருக்கார். அந்த மாதிரி கூட்டணி வச்ச வைகோ முதற்கொண்டு, அதே மாதிரி விஜயகாந்த் தேமுதிக தவறி போய் தோற்று போய் தான் வந்தாங்க. அதனால அன்புமணியுடைய பேச்சை வந்து பெருசாக எடுக்க தேவையில்லை. அவர் வந்து துரோகம் பண்ணுறார். ஏற்கனவே இந்த கூட்டணி கட்சிக்கும் திமுகவுக்கும் துரோகம் பண்ணான்னு தான் நான் சொல்கிறேன். மற்றபடி அன்புமணிய பேச்சு வந்து பெருசாக எடுத்துக்க தேவையில்லை.